இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையா? முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறார். இஸ்ரேல் அநியாயமாக போர் தொடுக்கிறது ஈரான் மீது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த துணிச்சல் எடப்பாடிக்கு வருமா? நிச்சயமா வராது, நிச்சயமா வராது. ஒரு கொள்கை தெளிவு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அறிக்கையாக சொல்ல முடியும். திருமாவளவன் திருச்சியில மாநாடு கடந்த 14ஆம் தேதி ஒரு மிகச்சிறப்பான மாநாடு, மதச்சார்பின்மை கொள்கையை வலியுறுத்தி மிக வெற்றிகரமாக நடத்திய மாநாடு. இந்த மாநாட்டுக்கு அழைச்சாங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் போக முடியல. என்னுடைய வருத்தத்தை இந்த பொதுமேடையிலிருந்து அண்ணன் திருமாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே திருச்சியில் தங்கியிருந்த பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பிரமுகர், அவர் சந்திச்சுட்டு போறார். பத்திரிகையில் இன்னைக்கு என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு அழைத்தார்கள். எந்த கூட்டணிக்கு? அதிமுக தனியா நிற்கிது, அதுக்கு கூப்பிட்டு கூட அது வேற விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்தார்கள். அவர் யோசிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. திருமாவுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, பீட்டருக்கு, எனக்கு, அண்ணன் சாயரபாவுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது வேற விஷயம். அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது அப்படின்னு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த மட்டும் சொல்லுகிறோம், சத்தியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு நிரந்தர எதிரி பிஜேபி. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது, இதில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதை ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசிகிட்டு இருக்காரு, திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் பார்த்தாலும் அந்த அன்னைக்கு கூப்பிட்டாலும் யோசிச்சேன். அப்புறம் அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தி, கடந்த காலத்தில் நாங்கள் திருமா, சிபிஎம், மதிமுக எல்லாரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தோம். இடையில அந்த கூட்டணினால் நாங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ்கிட்ட ஏதோ வேறு விஷயமா நான் ஃபோனில் பேசினேன். உங்கள் யோசனையில் நல்ல யோசனை தான், நான் நிதானமாக முடிவெடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணார். அவ்வளவு எளிதல்ல, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவை நிறைவேற்றுவது அவ்வளோ எளிதல்ல, சில காரணங்கள் எல்லாம் சொன்னார். அதை நான் பொதுமொழியில் சொல்ல விரும்பலை. மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சோம், போட்டி போட்டோம், தோற்று போயிட்டோம், அது வேறு விஷயம். ஓட்டு குறைவான ஓட்டு தான். திரும்ப ஜெயிச்சிருப்பார். அதில் எங்கள் அணியில் 234 தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஜெயிச்சிருப்பார். மிக குறைந்த ஓட்டில் தோற்று போயிட்டார். அது என்ன காரணம்னா இவருடைய பெருந்தன்மை. இந்த வாக்கு கேட்குற கடைசி நாள் இருக்குல்ல, இந்த பிரச்சாரம் முடிகிற நாள், அன்னைக்கு எந்த வேட்பாளராக தொகுதி ஓட்டு போவாங்களா? எந்த வேட்பாளரும் தொகுதி ஓட்டு போக மாட்டாங்க, அந்த தொகுதிக்குள்ளே தான் இருப்பாங்க. கடைசி நாள் சாயந்தரத்தோட பிரச்சாரம் முடியும், அன்னைக்கும் இருப்பாங்க. அடுத்த நாள் பிரச்சாரம் பண்ணாலும் அன்னைக்கும் தொகுதிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி நாள் பிரச்சாரம் முடிகிற அன்னைக்கு ஒரு கட்சி தலைவருக்கு நீங்கள் பிரச்சாரம்னா அங்கே போயிட்டார். அங்கே ஒரு தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதிக்கு போயிட்டார். அது பெருந்தன்மை. கூப்பிடுறாங்க, வலியுறுத்தி, நான் என்ன வச்சுட்டு தான் கேட்டாங்க, பார்க்குறவங்க நான் என்ன இப்படி சொல்கிறாரு, அவர் கேட்டதே முதல்ல தப்பு. இந்த கடைசி நாள் ஏன் தொகுதிக்கு வாங்க, இந்த தொகுதிக்கு வாங்க பிரச்சாரத்துக்குன்னு அவர் கேட்டதே தவறு. அவர் கேட்டிருந்தாலும் திரும்ப ஒத்துருக்கக்கூடாது. இல்லைங்க அன்றைக்கி நான் வர முடியாது, அதுக்கு முத நாள் வேணால் வர்றேன், இல்லைன்னா அதுக்கு முத நாள் வரேன்னு சொல்லியிருக்கணும். இவருடைய பெருந்தன்மை. சரி வாரன்ட்டு அங்கே போயிட்டார். ரொம்ப 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 குறைவான ஓட்டு, 187 ஓட்டு, வெறும் 87, சாரி மன்னிக்கணும், வெறும் 87, 8-7. அந்த கடைசி நாள் அங்கே இருந்தால் எங்கள் அணையின் சார்பாக அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஒரு எம்எல்ஏ வச்சு நாங்கள் பெற்றிருப்போம். அதுவும் இல்லைன்னு போச்சுங்க, தோற்று போச்சு, அது வேறு விஷயம். சரி, அது பல அனுபவங்களை, பல படிப்பினைகளை எங்களுக்கும் தந்திருக்கிறது, எல்லோருக்கும் தந்திருக்கிறது, அது வேறு. இன்னைக்கு என்ன ஒரு பத்திரிகையில் செய்தி அண்ணெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறது. மக்கள் நல கூட்டணி உருவாகி யாரையோ ஒருத்தர், நான் ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பாசிசம் என்றால் என்ன, பாயசம் என்றால் தெரியாதவங்களாம் அரசியல் பண்ண வந்தானே, அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சுயாட்சியை கற்றுத்தந்தவர், சுயமரியாதையை பெற்று தந்தவர் என்று தலைப்பிட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 2 தலைப்பு குறித்தும் பெரிய விளக்கமெல்லாம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுயாட்சியை கற்றுத்தந்தவர், சுயமரியாதையை பெற்றுத்தந்தவர், அதை கற்றுக் கொடுத்தவர், இதை பெற்றுத்தந்தவர் என்று தலைப்பிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பின்னால் பேசுகிற 2 தலைவர்களும் இது குறித்து மிக விரிவாகவும் சிறப்பாகவும் பேச இருக்கிறார்கள். ஏறத்தாழ 28 மாநிலங்கள் இருக்கிறது. புதுச்சேரி போன்ற சில யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன. இது எல்லாவற்றுக்கும் முதலமைச்சர்கள் உண்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள், நாளைக்கும் இருப்பார்கள். ஆனால் ஒரு மாநிலத்திற்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த மாநில முதலமைச்சரால், அந்த சட்டமன்றத்தால் ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு மோசமான நிலைமை, நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆன நிலையிலேயும் இப்போதும் ஒரு அடிமை ஆட்சியை போலதான் செயல்பட வேண்டிய
ஒரு நிர்பந்தமும் நெருக்கடியும் இருக்கிறது என்பதை மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை காட்டிலும் தமிழகத்தில் இருக்கிற நாம் மிக நன்றாக உணர்ந்திருப்போம். உதாரணமாக சட்டமன்றம், நாடாளுமன்றம் 2 அமைப்புகள் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டும். நீங்கள் பார்த்திருக்கலாம், வக்ஃப் போர்டு மசோதா மிக கடுமையான எதிர்ப்புக்கு இடையில் அது நிறைவேறியது. அந்த திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது, வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாள் அது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்கிறது. அதற்கு அடுத்த நாள் காலை குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கி கையெழுத்திட்டார். அதற்கு அடுத்த நாள் அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கெஜெட்டில் அது வெளியிடப்படுகிறது. விவாதம் நடைபெற்றது 2 நாள். நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர் திருமா அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரும் எதிர்த்து மிக கடுமையாக பேசினார். நள்ளிரவு வரை அந்த கூட்டம் நடைபெற்றது. ஆனாலும் நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு குறுக்கிற இருக்கக்கூடிய பெரும்பான்மை அடிப்படையில் அது நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாள் தான் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்புகிறார்கள். அதற்கு அடுத்த நாள் அவர் கையெழுத்து இடுகிறார். அப்படின்னா அது முழுமையாக அவர் படித்தாரா படிக்கலையா தெரியாது. அடுத்த நாளே கையெழுத்திட்டார். அடுத்த நாள் அரசியலில் வெளியிடப்படுகிறது. இது நாடாளுமன்றத்தில் இந்த முறை பின்பற்றப்படுகிறது. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்தான். தமிழ்நாடு சட்டப்பேரவை யார் தேர்ந்தெடுத்தா? இதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் நாம் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இங்கே மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறது, விவாதத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. பெரும்பகுதி மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சில மசோதாக்களில் பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை யாரோ அதை ஆட்சேபனை செய்யலாம், மாற்று கருத்துக்களை சொல்லலாம். ஆனாலும் சட்டமன்றம் நிறைவேற்றுகிறது. சட்டமன்றம் நிறைவேற்றிய பிறகு அது ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு சென்று நாள் கணக்கில் இல்லை, மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கிடப்பில் கிடக்கிறது. அது என்ன, நாடாளுமன்றத்தில் அடுத்த நாளே கையெழுத்து. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்கள் ஆண்டு கணக்கில் காத்து கிடக்கிறது, கிடப்பில் கிடக்கிறது. அது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. வலியுறுத்தப்படுகிறது. அமைச்சர்களே நேரடியாக சென்று ஆளுநரை சந்தித்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குங்கள் என்று நேரடியாக விளக்கமளித்து கேட்கிறார்கள். ஆனாலும் விளக்கமளிக்கப்படவில்லை. ஒரு மசோதா அனுப்பப்பட்டால் ஆளுநர் விளக்கம் கேட்கலாம். இதில் என்னென்ன ஐயப்பாடுகள் இருக்குது, எனக்கு விளக்கம் கேட்கலாம், இதை திருப்பி அனுப்பலாம். எதுவுமே செய்யாமல் கிடப்பில் போடப்படுகிறது. அதை பற்றி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இப்படி கிடப்பில் போட்டிருக்கல என்னன்னு. நான் அதை வச்சிட்டேன்னா அது செத்து போயிட்டுன்னு அர்த்தம்னு சொல்லி தமிழ்நாடு ஆளுநர் சொன்னதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. நான் வச்சிட்டேன்னா அது செத்து போய்விட்டது அப்படின்னா அது எவ்வளவு அகங்காரமான பதில். அப்போ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி வச்சுருக்க முடியாது, உடனே கையெழுத்து போடுறாங்க. சட்டமன்றத்தில் எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றினாலும் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் அவரை எவ்வளவு ஆண்டுகள் வேணாலும் வைத்திருக்கலாம். அப்படின்னா இது என்ன சட்டமா? சட்டம் கிடையாது. இது எந்த மாநிலங்கள் நடைபெறுகிறது? பாரதிய ஜனதா கட்சி எங்கு ஆட்சி நடத்தவில்லையோ என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக எதிர்த்து விமர்சனம் செய்கின்ற அந்த துணிச்சல் மிக்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இந்த மசோதாக்கள் கிடப்பில் போடப்படுகிறது. அப்படின்னா இது பொருள் என்ன? என்னை எதிர்த்து நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். நான் சொல்கிற இடத்துல நீங்கள் கையெழுத்து போடணும், நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கணும்.
அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒத்துழைப்பேன், இல்லை என்றால் ஒத்துழைக்க மாட்டேன் என்று ஆளுநர்களை பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே நடத்துகிறாங்க, கேரளா நடத்துகிறாங்க, மேற்கு வங்கம் நடத்துகிறாங்க. இப்படி சில மாநிலங்களில், பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்கள்லாம் நடைபெறுகிறது. அப்படின்னா மக்களுக்கு என்ன அதிகாரம்? எதற்கு சட்டமன்றம்? எதற்கு தேர்தல்? மக்கள் ஏன் வாக்களிக்கிறார்கள்? அவங்க தான் விரும்பிய கட்சியை, விரும்பிய வேட்பாளரை வெற்றி பெற செய்து அரசை எதற்கு அமைக்க வேண்டும்? அப்படின்னா இதற்கு என்ன பொருள்? அப்போ நாட்டில் ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறதா, சர்வதிகார ஆட்சி நடைபெறுகிறதா? இதைத்தான் மக்கள் யோசிக்க வேண்டும். இதைத்தான் எல்லோரும் கட்சிக்கு அப்பால் ஒரு பொதுநிலையிலிருந்து யோசிக்க வேண்டும். இங்கே திமுக ஆட்சி, அதற்காக நம்ம பேசலை, அதற்காக பேசலை. இது ஒரு பொது பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். திருமாவளவனும் பீட்டரும் நானும் இங்கே வலியுறுத்துவது தமிழ்நாட்டினுடைய பொது நலன். அந்த பொது நலனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக நிற்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையா? முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறார். இஸ்ரேல் அநியாயமாக போர் தொடுக்கிறது ஈரான் மீது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த துணிச்சல் எடப்பாடிக்கு வருமா? நிச்சயமா வராது, நிச்சயமா வராது. ஒரு கொள்கை தெளிவு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அறிக்கையாக சொல்ல முடியும். கொள்கை தெளிவு இல்லைன்னா இது சொல்ல முடியாது. அப்போ இன்றைக்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த சுயாட்சியை கற்றுத்தந்தவர், அது மாதிரி சுயமரியாதையை பெற்றுத்தந்தவர் என்று நாம் கலைஞரை குறிப்பிடுகிற பொழுது, அவரை இது குறித்து நாம் பாராட்டி புகழ்ந்து பேசுகிற பொழுது, இந்த ரெண்டுக்குமே அவர் காரணகர்த்தாவாக இருந்தார். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு 4 ஆண்டு காலம் இருந்தார். அவர் எப்படி வந்தார் அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவர் எப்படி ஊர்ந்து போனார், யாரை நோக்கி ஊர்ந்து போனார், எப்படி அந்த பதவியை பெற்றார், சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு முதலமைச்சர் என்கிற முறையில் சுதந்திர தின விழாவில் கோட்டை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரமான கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றினார்கள். எம்ஜிஆர் ஏற்றினார், ஜெயலலிதா ஏற்றினார், ஓபிஎஸ் ஏற்றினார், எடப்பாடியும் ஏற்றினார். நாங்கள் எல்லாருமே அதிமுக. அப்படி அந்த ஏற்றுகிற பொழுது ஒவ்வொரு நொடியும் யார் பெயர் நினைவுக்கு வரும்? யார் பெயர் நினைவுக்கு வரும்? கலைஞர் பேர் தான் நினைவுக்கு வரும். அந்த ஏற்றுகிற உரிமையை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் கலைஞர் என்பதை எவராலும் நிராகரிக்க முடியாது. இது உண்மைதானே? அதே மாதிரி மாநிலங்களுக்கான அதிகாரம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தியிருக்கிறது. ஏகபோகமாக ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி. அவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகாரங்கள் அனைத்தும் டெல்லியில் குவிக்கப்பட்டு இருக்கிறது, குவியலாக இருக்கிறது. அது குவியலாக இருக்கிற காரணத்தினால் மாநில மக்களுடைய நலனை பாதுகாக்க முடியவில்லை. உதாரணமாக கல்வி எல்லோருக்கும் பொதுவானது. திமுக, அதிமுக, காங்கிரஸ் அதெல்லாம் ஒன்று, எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் கல்வி வேண்டும், அனைவருக்கும் கல்வி வேண்டும். கல்விதான் அழியாத செல்வம். நம்ம முதலமைச்சர் திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். அழியாத செல்வம் கல்வி.
அதை அனைவரும் படிக்க வேண்டும், அனைவரையும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறார். திருச்சியில் போன ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணு படித்து பாஸ் பண்ணி வழக்கறிஞருக்கு படிப்பதற்கு அது தேர்வாகி இருக்கிறது. அந்த பெண்ணை பாராட்டி ஒரு சால்வை அணிவித்தது மட்டுமல்ல, தான் சட்டையில் அணிந்திருந்த பேனாவையும் எடுத்து அந்த பெண் குலத்தைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம முதல்வருடைய செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு வேறு ஒரு செய்தியாக ஃபோன் பண்ணேன். நான் தினம் வந்துக்கிட்டு இருக்கேன், தினம் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பேனா கொடுக்கல, அந்த பிள்ளைக்கு பேனா கொடுத்துட்டு வந்துருக்கல அப்படின்னு. சரி உங்களுக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஒரு பேனாவை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அவர் பயன்படுத்துகிற பேனா, அவர் புதுசாக ஒரு பேனா வாங்கி கொடுக்குறது என்பது வேறு, அது வேறு விஷயம். நான் அமைச்சர்கிட்ட சொல்லி எனக்கு பேனா வரணும்னா 100 பேனா வாங்கி கொடுப்பார், அது வேறு விஷயம். தான் சட்டப்பையில் அணிந்திருந்த பேனாவை எடுத்து அந்த பெண் குழந்தைக்கு கொடுத்து வந்தார். கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இது. ஆக கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த கல்வி ஏற்கனவே மாநில பட்டியலில் தான் இருந்தது, அது பிறகு மத்திய பட்டியலுக்கு சென்று போய்விட்டது. இப்போ என்ன பிரச்சனை வருது? ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கல்விக் கொள்கையை ஒரு கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டி பரிந்துரை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, RSS இயக்கத்திற்கு வேண்டிய ஆதரவாளர்கள் இந்த கமிட்டியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த கமிட்டியின் சார்பாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை மோடி தலைமையிலான அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. சரி, அமைச்சரவை ஏற்றுக்கொண்டதை நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதித்தார்களா அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதிக்கவில்லை. மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டார்களா? மாநிலங்களின் கருத்தை கேட்கவில்லை. மாறாக அந்த கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவது மட்டுமல்ல, நீ ஏற்கவில்லை என்றால், நீ கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய 2512 கோடி ரூபாயை நிதியை நாங்கள் கொடுக்க முடியாது என்று பகிரங்கமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் பகிரங்கமாக காசியில் இருந்து தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், 2512 கோடி அல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறார். நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, இந்த கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறார். உதாரணமா உதய் மின் திட்டம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவர்கள் அதை ஏற்கவில்லை, அதை நிராகரித்தார். இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தினால், தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு சலுகைகளை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், ஒற்றை விளக்கு, அப்புறம் குடிசைகளுக்கு கட்டணமில்லாத மின் வசதி என்று பல வசதிகள் இங்கே இருக்கிறது. கைத்தறி விசைத்தறிவுகளுக்கெல்லாம் இருக்கிறது. இதில் நாங்கள் கையெழுத்து போட்டு ஒப்புக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இந்த உதய் மின் திட்டத்தை ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறவரை அதை நிராகரித்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, இப்போ மின் கட்டண உயர்வு, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், மின் கட்டண உயர்வு, தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வு என்று மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடியும் அதிமுக நண்பர்களும் தங்களின் கடவுளாக போற்றுகிற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிராகரித்த அந்த உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? திமுக ஆட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அதில் கையெழுத்திட்டார். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். ஏற்க முடியாது என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நீ 10,000 கோடி கொடுத்தாலும் ஏற்க முடியாதுங்கிறார். என்ன அதில் பிரச்சனை? வெறும் மொழி பிரச்சனை மட்டுமல்ல, 3 மொழி திணிக்கப்படுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில்
நான் பொதுமக்களை இங்கே இருக்கிற எதுக்கு உட்காந்துருக்க திமுக நண்பர்களுக்கு நான் சொல்லலை, பொதுமக்களுக்கு, அண்ணா திமுக நண்பர்களுக்கு, பாஜக நண்பர்களுக்கு, அவர்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கல்வி முறை இருக்கிறது. நம்ம ஒரு கல்விக் கொள்கையை பின்பற்றுகிறோம். அது அண்ணா திமுக ஆட்சி காலத்திலும் பின்பற்றப்பட்டது தான், திமுக ஆட்சி காலத்திலும் பின்பற்றப்படுகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முழு ஆண்டு தேர்வு உண்டு. பாஸ் ஃபெயில் கிடையாது. 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் தான், ஃபெயிலுங்கிறது கிடையாது. ஏன் இந்த கொள்கையை பின்பற்றுறோம்? குழந்தையாக இருக்கிற பொழுதே அந்த சின்ன வயதிலேயே அந்த பிஞ்சு உள்ளத்தில் நான் ஃபெயிலாக போயிட்டேங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறது. சாதாரணமாக நடைமுறையில் நம்ம பையன் 3ஆவது படிக்கிறான்னு வச்சுங்க, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ 3ஆவது படிக்குது, அது ஃபெயிலாக போயிடுது, 3ஆவதில் ஃபெயிலாக போயிடுது. 3ஆவதில் ஃபெயிலாக போனால் நம்ம எப்படி வாழ்த்து சொல்லுவோம்? போனால் போட்டும் போ, மறுபடியும் படித்து நீ பாஸ் பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படின்னு முதுகில் தட்டி ஊக்கப்படுத்துவோமா? நீ உருப்பட மாட்டேன்னு எனக்கு அப்பயே தெரியும்னு சொல்லுவோமா? எது அதிகமாக சொல்கிறது? நீ உருப்பட மாட்ட, நீ தேர மாட்டேன்னு எனக்கு அப்பயே தெரியும், மாடு மேய்க்க போய், இப்படி தான் பேசுவாங்க பெற்றோர்கள், இப்படி தான் பேசுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தான் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு. ஆனால் பாஸ் ஃபெயில் என்பது கிடையாது, எல்லோருமே பாஸ் தான் என்ற ஒரு கொள்கை பின்பற்றப்படுகிறது. இந்த கொள்கையில் அதிமுகவுக்கு ஆட்சேபனை இருக்கா அல்லது பிஜேபிக்கு ஆட்சேபனை இருக்குதா? இந்த 2 பேரும் தானே இப்போ சேர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆட்சேபிக்க மாட்டாங்க. இப்போ தேசிய கல்விக் கொள்கை 2020, அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3ஆவது ஒரு மொழியை படிப்பது என்பது மட்டுமல்ல, கட்டாயமாக 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு போல 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணால் தான் 4ஆம் வகுப்பு. அப்புறம் அதை தாண்டி போனால் 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணால் தான் 6ஆம் வகுப்பு. அப்புறம் 8ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, அப்புறம் 10ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பில் ஒரு பொதுத் தேர்வு. 12ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணால் இப்போ நேராக காலேஜுக்கு போகலாம், மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாது, ஆனால் கல்லூரிக்கு போகலாம். அண்ணங்கிட்ட சொல்லி சிபாரிசுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், இந்த கல்லூரியில் சீட் வாங்கி கொடுங்க, அந்த கல்லூரியில் சீட் வாங்கி கொடுங்கன்ட்டு. 12ஆம் பாஸ் பண்ணால் போகிறோம், ஒரு நல்ல மார்க் எடுத்தால் போகிறோம். 12ஆம் வகுப்பு தேர்வானாலும் மீண்டும் ஒரு தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு தேர்வு. இந்த கொள்கையை எதற்காக அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? இதை வழிகட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இது கடுமையான பிரச்சாரத்துக்கு போகல இந்த செய்தி. ஏதோ இந்திய திணிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இதுதான் மிக மிக மோசமான கொள்கை. சல்லடை போட்டி சலிக்கிறது மாதிரி இது. அப்போ ஒரு 100 குழந்தை சேர்றதா வச்சுங்க 1ஆம் வகுப்பில், 3ஆவது பாஸு போயிடல வரத்தில் ஒரு 25 போயிடும், அப்புறம் 5ஆவதில் கொஞ்சம் போயிடும், கடைசியாக 100ல் 10ஓ 15ஓ தான் தேரும். எல்லாம் பாதியிலேயே கல்வியை விட்டு, கல்வி நிலையங்களை விட்டு மாணவர்கள் வெளியேறி விடுவார்கள். அப்போ இது நோக்கம் என்ன? இதான் உங்களுடைய பழைய கொள்கை, மனு தர்ம கொள்கை, 4 வர்ண கொள்கை, குறிப்பிட்ட சாராதான் படிக்க வேண்டும் என்று இருந்த அந்த கொள்கை. அதை இப்போ நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அந்த குறிப்பிட்ட சாராதான் படிக்கலாம் என்று எழுதப்படாத இந்த சட்டத்தை அடித்து நொறுக்கி இல்லை என்று ஆக்கி இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் படித்த பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். திருமாவளவன் படித்த பட்டதாரி, டாக்டர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் மிகப்பெரிய பட்டதாரி, நான் பட்டதாரி இல்லை. அப்படியே இன்னும் பல பேர் இருக்காங்க, எதுக்கும் ஆயிரக்கணக்கான இருப்பீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவராக பல பேரை பார்க்குறோம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பல பேரை பார்க்குறோம், தாசில்தாராக பார்க்குறோம், பிடிஓ பார்க்குறோம், பல்வேறு பொறுப்புகளில் பார்க்குறோம். இந்த கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டால் எதிர்காலம் இப்படி அமையுமா? நிச்சயமாக அமையாது, நிச்சயமாக அமையாது. இது எல்லோரையும் இது வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கொள்கை. அப்போ மாநிலத்திற்கு அதிகாரம் பூரா குவிந்து கிடக்கிறது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற ஒரு மகத்தான தத்துவத்தை கலைஞர் முன்வைத்தார். இதற்காக பல கமிட்டியெல்லாம் போட்டார். அந்த கமிட்டியெல்லாம் பல பரிந்துரைகளை செய்திருக்கிறது, அமலுக்கு வரவில்லை.
இப்பொழுதும் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறாங்க. மாநிலத்துக்கு என்னென்ன அதிகாரம் வேணால் ஒரு பெரிய விரிவான ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அப்போ மாநிலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகாரங்கள் இருந்தால்தான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும், எடுக்க முடியும். அதனால் அதிகாரம் வேண்டும். அதற்காக கலைஞர் தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார் என்பதை மறுக்க முடியாது. அதே மாதிரி சுயமரியாதை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு மரியாதையோடு நாம் வாழ வேண்டும். எவருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. சுயமரியாதையோடு திகழ வேண்டும். அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம். ஒரு சாதாரண குடிமகன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித்தர வேண்டும். அத்தகைய பணிகளையும் கலைஞர் அவர்கள் மிக சிறப்பாக மேற்கொண்டார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நமது முத்தமிழறிஞரை கலைஞர் அவர்களை பாராட்டுவது, போற்றுவது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய தலையாய கடமை என்று தெரிவித்து, பத்திரிகைகளில் பல மாதிரி செய்திகள்லாம் வருகிறது. நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த செய்தியோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். பின்னாடி 2 தலைவர்களும் விரிவாக பேச இருக்கிறார்கள். பத்திரிகையில் பல செய்திகள் வருது. எல்லாமே யூக செய்திகள் தான் அதிகமாக வருது. யூக செய்திகள் தான். இப்போ அண்ணன் பீட்டர் இருக்காப்புல, நாளைக்கு ஏதாவது ஒரு வெளியூர் போவாப்புல, திருநெல்வேலி போகிறதா வச்சுங்க. ஒரு விடுதியில் தங்கியிருக்காரு. அந்த ஊரில் தான் நயினா நாகேந்திரன் இருக்கார். ஏற்கனவே நல்ல நண்பர். அந்த லாட்ஜில் பீட்டரில் சொன்ன ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து நலம் விசாரித்து விட்டு போகிறாரு. அது என்ன தப்பாது? பத்திரிகை என்ன எழுதுகிறாங்கன்னா, பீட்டரும் நயினா நாகேந்திரனும் தனியறையில் சந்தித்தார்கள். தனியறையில் ஒரு ஆணும் பண்ணி சிந்திச்சா அது வேறு விஷயம். அதை கொச்சைப்படுத்தி சொல்ல, அப்படி சந்திக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். திருமாவளவன் திருச்சியில் மாநாடு கடந்த 14ஆம் தேதி ஒரு மிகச்சிறப்பான மாநாடு. மதச்சார்பின்மை கொள்கையை வலியுறுத்தி மிக வெற்றிகரமாக நடத்திய மாநாடு. இந்த மாநாட்டுக்கு அழைச்சாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் போக முடியல. என்னுடைய வருத்தத்தை இந்த பொது மேடையிலிருந்து அண்ணன் திருமாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே திருச்சியில் தங்கியிருந்த பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பிரமுகர், அவர் சந்திச்சுட்டு போகிறார். பத்திரிகையில் இன்றைக்கி என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு அழைத்தார்கள். எந்த கூட்டணிக்கு? அதிமுக தனியாக நிற்கிது, அதுக்கு கூப்பிட்டுருந்தான்னா கூட அது வேற விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்தார்கள். அவர் யோசிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க. திருமாவுக்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு, பீட்டருக்கு, எனக்கு, அண்ணன் சாயரபாவுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அது வேறு விஷயம். அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது அப்படின்னு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த மட்டில் சொல்லுகிறோம், சத்தியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு நிரந்தர எதிரி பிஜேபி. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதை ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசிகிட்டு இருக்கார், திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் பார்த்தாரா, இல்லை அன்றைக்கி கூப்பிட்டாரோ யோசிச்சேன் நான். அப்புறம் அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தி. கடந்த காலத்தில் நாங்கள் திருமா, சிபிஎம், மதிமுக எல்லோரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தோம். இடையில் அந்த கூட்டணினால் நாங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஏதோ வேறு விஷயமா நான் ஃபோனில் பேசினேன். உங்கள் யோசனையில் நல்ல யோசனை தான், நான் நிதானமாக முடிவெடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணார். அவ்வளவு எளிதல்ல, நீங்கள் எடுத்திருக்கிற முடிவை நிறைவேற்றுவது அவ்வளோ எளிதல்ல. சில காரணங்கள் எல்லாம் சொன்னார். அதை நான் பொதுமொழியில் சொல்ல விரும்பலை. மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சோம், போட்டோம், தோற்று போயிட்டோம், அது வேறு விஷயம். ஓட்டு குறைவான ஓட்டு தான். திரும்ப ஜெயிச்சிருப்பார். அதில் எங்கள் அணியில் 234 தொகுதியில் அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஜெயிச்சிருப்பார். மிக குறைந்த ஓட்டில் தோற்று போயிட்டார்.
அது என்ன காரணம்னா இவருடைய பெருந்தன்மை. இந்த வாக்கு கேட்குற கடைசி நாள் இருக்குல்ல, இந்த பிரச்சாரம் முடிகிற நாள், அன்னைக்கு எந்த வேட்பாளராக தொகுதி விட்டு போவாங்களா? எந்த வேட்பாளரும் தொகுதி விட்டு போக மாட்டாங்க. அந்த தொகுதிக்குள்ளே தான் இருப்பாங்க. கடைசி நாள் சாயந்தரத்தோட பிரச்சாரம் முடியும், அன்னைக்கும் இருப்பாங்க. அடுத்த நாள் பிரச்சாரம் பண்ணாலும் அன்னைக்கும் தொகுதிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி நாள் பிரச்சாரம் முடிகிற அன்னைக்கு ஒரு கட்சி தலைவருக்கு நீங்கள் பிரச்சாரம்னா அங்கே போயிட்டார். அங்கே ஒரு தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதிக்கு போயிட்டார். அது பெருந்தன்மை. கூப்பிடுறாங்க, வலியுறுத்தி நான் என்னை வச்சுக்கிட்டு தான் கேட்டாங்க, பார்க்குறவங்க என்ன இப்படி சொல்கிறாரு. அவர் கேட்டதே முதல்ல தப்பு. அந்த கடைசி நாள் ஏன் தொகுதிக்கு வாங்க, இந்த தொகுதிக்கு வாங்க பிரச்சாரத்துக்குன்னு அவர் கேட்டதே தவறு. அவர் கேட்டிருந்தாலும் திரும்ப ஒத்துருக்கக்கூடாது. இல்லைங்க அன்றைக்கி நான் வர முடியாது, அதுக்கு முத நாள் வேணால் வர்றேன், இல்லைன்னா அதுக்கு முத நாள் வரேன்னு சொல்லியிருக்கணும். இவருடைய பெருந்தன்மை, சரி வாரன்ட்டு அங்கே போயிட்டார். ரொம்ப 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 குறைவான ஓட்டு, 187 ஓட்டு. வெறும் 87, சாரி மன்னிக்கணும், வெறும் 87, 8-7. அந்த கடைசி நாள் அங்கே இருந்தால் எங்கள் அணையின் சார்பாக அவர் வெற்றி பெற்றிருப்பார். ஒரு எம்எல்ஏ வச்சு நாங்கள் பெற்றிருப்போம். அதுவும் இல்லைன்னு போச்சுங்க, தோற்று போச்சு, அது வேறு விஷயம். சரி, அது பல அனுபவங்களை பல படிப்பினைகளை எங்களுக்கும் தந்திருக்கிறது, எல்லோருக்கும் தந்திருக்கிறது, அது வேறு. இன்றைக்கி என்ன ஒரு பத்திரிகையில் செய்தி அண்ணெல்லாம் பார்த்துருப்பீங்க, மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறது. மக்கள் நல கூட்டணி உருவாகி யாரையோ ஒருத்தர், நான் ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பாசிசம் என்றால் என்ன, பாயசம் என்றால் தெரியாதவங்களாம் அரசியல் பண்ண வந்தானே அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுங்க. அவள் அங்கே முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னு அது ஒரு செய்தி, பெரிய செய்தி. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல, பெரிய செய்தி. 2 செய்தியும் ஒரே பத்திரிக்கையில் தான், இந்த பக்கம் ஒரு செய்தி, இந்த பக்கம் ஒரு செய்தி. எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த எல்லா பத்திரிக்கையும் ஒரு புரட்டு ஒன்று புரட்டிடுவேன் டெய்லி, ஒரு பார்வை ஒன்று பார்த்துருவேன். இப்படியெல்லாம் கனவு காணாதீர்கள், யூகத்திற்கு இடமளிக்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் 2026 தேர்தலை சந்திக்கும். இதை இன்னைக்கு சொல்லலை, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடிய பொழுதே இதை முன்மொழிந்தவரே தோழர் திருமாதான். அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டத்தில், மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அதை நான் வழிமொழிந்து பேசினேன். ஏன் ஆதரிக்கிறோம்? இத்தனை வருஷமாக ஒரு கூட்டணி எப்பொழுதுமே நீடித்ததே கிடையாது. ஒரு கூட்டணி ஆகும், தேர்தல் நடக்கும், தேர்தல் முடிஞ்சோடனே கூட்டணி தனித்தனியாக போயிடுவாங்க. அதனால் இந்த கூட்டணி நீடித்து கொண்டு இருக்கிறது. 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டது, ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விட்டது, கூட்டுறவு தேர்தலை சந்தித்து விட்டது, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து விட்டது. அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அனைத்திலும் தொடர்கிறோம். சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டா இருக்கும், அது ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் இருக்கும். திருச்சியில் பேசின பேச்சு நான் பத்திரிகையில் படித்தேன். ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக பேசியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இந்த அணியில்தான் இருப்போம் என்று திட்டவட்டமாக உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய கவலை, எங்களுடைய அக்கறை எல்லாம் தமிழ்நாட்டில் பாசிச சக்திகள் கால் ஊன்றக்கூடாது என்பது தான். அதுதான் அதில் இருக்கிற கொள்கை, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு சீட்டு எத்தனை என்ன, அதெல்லாம் வேறு விஷயம். தமிழ்நாட்டில் பாசிசம் கால் ஊன்றி விடக்கூடாது என்கிற அக்கறையின் காரணமாக, என்கிற கவலையின் காரணமாக, மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அணியில் நாங்கள் உறுதியாக தொடர்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். விரிவாக சொல்ல விரும்பவில்லை, புத்தகம்லாம் நிறையா இருக்குது, படிச்சுங்க. 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த போர் தொடங்கியது. அந்த போர் தொடங்கி 1945 மே மாதம் 8ஆம் தேதி வரை நீடித்தது 2ஆம் உலகப் போர். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. 2ஆம் உலகப் போர் 2 கோடி மக்களை, 2 கோடி வீரர்களை சோவியத் யூனியன் பலி கொடுத்தது. பலி கொடுத்து உலகத்தினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றியது, உலகத்தின் ஜனநாயகத்தை காப்பாற்றியது.
1945ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அவர்களெல்லாம் சரண்டர் ஆனார்கள். மே மாதம் 9ஆம் தேதி ஜெர்மனி பாராளுமன்றத்தில் பட்டொலி வீசி செங்கொடி பறந்தது. இது வரலாறு. இந்த சம்பவம் நடக்கிற பொழுது இந்த 2ஆம் உலகப் போரில் குறித்து ஜெர்மனி பாதிரியார், அவர் ஒரு கவிஞர், மார்ட்டின் நியோ மெல்லன் என்பவர் ஒரு கவிதை ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹிட்லருடைய படை, ஹிட்லரில் கட்சி என்ன மாதிரி கட்சி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப மேம்பட்ட மக்கள் அவர்கள். அவங்க தான் அந்த போருக்கு காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளிகள் என ஹிட்லர் சொன்னான். நாங்கள் தாண்டா உலகத்திலே ஆகச்சிறந்த அறிவாளி, இந்த உலகம் எங்களின் கொடையின் கீழ் இருக்க வேண்டும் என்று கொக்கரித்தான். அதை பற்றி இந்த கவிஞர் சொல்லுகிற பொழுது, இந்த நாசிச படை, ஹிட்லரின் படை கம்யூனிஸ்டுகளை தாக்கினார்கள். நான் அது குறித்து கவலைப்படவில்லை, ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்தார்கள், தாக்கினார்கள், கொன்றார்கள். அது குறித்து நான் கவலைப்படவில்லை, ஏனென்றால் நான் தொழிற்சங்க தலைவர் கிடையாது. அவர்கள் யூதர்களை கொன்றார்கள், தாக்கினார்கள். அது குறித்து நான் கவலைப்படவில்லை, ஏனென்றால் நான் யூதன் அல்ல. கடைசியாக அவர்கள் என்னை பிடிக்க வந்தார்கள். என்னை பிடிக்க வரும் பொழுது எனக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. இந்த கவிதையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டில் நடப்பது பாயசத்திற்கு எதிரான யுத்தம். நமது நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பது சர்வதிகார ஆட்சி. மோடி ஆட்சி சர்வதிகார ஆட்சி, ஜனநாயக ஆட்சி அல்ல. அது பாயசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முயற்சிக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே 2026 தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். அந்த முக்கியமான தேர்தலில் 200 அல்ல, முதலமைச்சர் சொன்னது 200, நம்ம செயல் பாபு இருக்கார், அவர் சொன்னது 234. ஏன் 34 மிச்சம் வைக்கணும்னு இவர் 34 சேர்த்து சொல்லிட்டார். 234லும் பிஜேபியோட யார் சேர்றாங்களோ, இதுவரைக்கும் முடிவாகலை. மிரட்டி எடப்பாடியை முரட்டி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அமித்ஷா. அது சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் உருமாறல. அதை பற்றி திரும்ப போராட்டம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கார். பிஜேபியோடு சேர்ற எந்த நாயம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது. நான் அப்படி நாயின்னு ஒரு பொது மேடையை சொல்கிறதுக்காக உள்ளபடியாக வருத்தப்படுறேன். ஒரு அபாயத்தை உணராமல் நீ ஆதரிக்கிறேன், கிணத்துக்குள்ளே போய் உழுவுறேன்னு சொல்கிறியப்பா, அப்புறம் உன்னை என்னன்னு சொல்கிறது? பாலுங்கிணத்தில் போய் தெரிஞ்சே உழுவுறேன்னு சொன்னால் உன்னை என்னன்னு சொல்கிறது? நான் யாரோட வேணாலும் சேருவேன், நீ யாரோட வேணாலும் சேரு. நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு பிரச்சனையில் ஒரு டிவி பட்டியில் சொன்னார், அதை நான் வேண்டான்னு சொல்கிறேன். இல்லை நான் வெள்ளரி பிஞ்சை தொட்டுக்கிட்டு தான் திம்பேன்னா தின்னுட்டு போ அப்படின்னு வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்று சொன்னார். நான் யாரோட வேணாலும் சேருவேன் எடப்பாடி சொல்கிறாரு. நீ யாரோட வேணாலும் போய் சேரு, எதுக்கு சேர்றேன்னு சொல்லிட்டு சேரு. அதை யார் நீங்கள்லாம் யார் கேட்குறதுன்னு அப்படி சொல்ல முடியாது. சேருவதற்கு ஒரு கொள்கை வேண்டும், அதற்கு ஒரு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லாமல் நான் யாரோட வேணாலும் சேருவேன், நான் கழுதியோட வேணாலும் சேருவேன், குதிரையோட வேணாலும் சேருவேன்னா எதுக்கு சேர்ற? தமிழ்நாட்டை கெடுப்பதற்கா? தமிழ்நாட்டை அழிப்பதற்கா? தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிப்பதற்கா? ஆகவே அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம் அனைவரும் நினைவிற்கொண்டு குறுகிய காலத்தில் நாம் சிறப்பாக ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை அளித்த அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் பகுதி தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.